தீபி ஒன்னதானே சொல்லிட்டு இருக்கான். டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் உள்ளக்க வா. இப்ப வெளியே போ. இங்க பாரு, ஒழுங்கா போயிடு சுஜி. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத பாத்துக்கோ. நான் எதுக்கு ஓவரா பண்ண போறேன்? லீடர் வராம இருந்தா நான் தான் லீடர். டீச்சர் தான் சொல்லிருக்காங்கல்ல, அதான் உன்னை வெளியே போ சொல்றேன். வெளியே போ. இங்க பாரு சுஜி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன அவளுக்கு சொந்தக்கார வீட்ல கல்யாணம் பாத்துக்கோ, அதனால தான் அவ கலர் Dress போட்டு வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டீச்சர் கிட்ட சொல்லிட்டு அவ போயிடுவா. நீ கொஞ்சம் வேலை பாக்குறியா? இது என் வேலை தான். டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு அவ எங்கேயுமே போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ அவ வெளியே போகணும். கிளாஸை விட்டு வெளியே போய் நிக்க சொல்லு. நான் எதுக்கு போகணுமா? நீ ஒன்னும் லீடர் கிடையாது சரியா? நீ துணை லீடர் தான். ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் லீடர் இன்னைக்கு லீவு தானே. நான் துணை லீடரா இருந்தா லீடர் லீவு இருக்க நாள்ல நான் தான் இருப்பேன். அது உனக்கு நல்லா தெரியதானே செய்யும். இப்போ எஞ்சி வெளியே போ. தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னா உன் பேரை எழுதி இண்டா போட்டு வச்சிருவேன். அவதான் இவ்வளோ ஹான சொல்றாள்ல, டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போயிடுவா. நீ ஏன் தேவையில்லாம அவளை ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்க? என்ன ஐஷு, நீ அவரை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. அவதான் சொல்கிறாள்ல இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருக்க மாட்டேன்ட்டு, அதான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டாள்ல. அதுக்கு மீதியும் நீ அவ்வளோ ஓவராக சொல்லிட்டே இருக்க போய் தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். அது நான் பார்த்துக்கிடுவேன். நான் தானே இந்த கிளாஸோட துணை லீடர். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும். நீ கொஞ்சம் உன் வேலையை பார்த்துட்டே இரு சரியா? ரொம்ப ஓவராக என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு தெரியும், நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சப்போர்ட்டுக்கு வராத. என்ன என்ன யாரு வந்தாலுமே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணு துணை லீடர்லாம் கிடையாது. இன்னைக்கு டீச்சர் வரட்டும். ஐஷு, நீ என்ன பாரு கொஞ்சம். என்ன இன்னைக்கு டீச்சர் வந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் சரியா? இவன் ஒண்ணு லீடரே வேணாம், ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. ஆளு பெரு ஆளு. என்ன கூட்டணி சேர்த்துக்கிட்டு ரொம்ப பண்ணலாம்னு நினைக்கிறியோ? டீச்சர் வந்தோன்னு சொல்லி தான் பாரு. நீ என்னெல்லாம் சொன்னேன்ட்டு அதை எல்லாத்தையுமே நான் டீச்சர் கிட்ட சொல்லுவேன். தீபி, இந்தா உன்னோட நெத்தி சீப்பை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, ரொம்ப முக்கியம். என் கலர் Dressக்கு இது மேட்ச் ஆகுது. இது யாரும் ஒண்ணு திட்ட சொன்னாங்களா? அதானே தீபி, அது எடுத்துட்டு நல்லாவே இல்ல பாத்துக்கோ. நீ போட்டிருக்கிறது Black கலர் Dress, அதுக்கு போய் யாராச்சும் ரெட் கலர்ல வைப்பாங்களா? அதானே அவ வேணும்னே பண்ணிட்டு இருக்கா பாத்துக்கோ. நான் எதுக்கு வேணும்னு பண்ண போறேன்? நீ தானே என் Dressக்கு மேட்சா நான் இதை எடுக்கல, எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ என்னவா? அது வாங்கினா அதுக்காண்டி அது என்ன இந்த Dressக்கு மேட்சாவா வாங்கினா? என் வீட்ல ரெட் கலர் Dress எக்கச்சக்கம் இருக்குதான் செய்யுது. அதுக்கு எதுக்காச்சும் நான் வைப்பேன். அப்ப நீ அதை எனக்கு தந்துக்கிடலாம்ல. சரி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் அதை வச்சுட்டு வரேன். நீ அப்புறமா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. அது வந்து எனக்கு இது அழகா இருக்கும்னு வாங்கினேன். நான் அப்படி உனக்கு தர முடியுமா? இருக்கட்டும், நான் இன்னைக்கு இதை ஹேர்ல வச்சுக்கிறேன். அளவு போலதான் இருக்கு. என்ன நல்லா தானே இருக்கு? ரெண்டு பேரும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. கிளாஸ் விட்டு கொஞ்சம் வெளியே போறீங்களா? பூ மாதிரி என்கிட்ட தீபி வந்துட்டா. பெரியவ மாதிரி லீடரா, துணை லீடருக்கு இந்த ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இவ மட்டும் இந்த கிளாஸோட லீடரா இருந்தா அவ்வளவுதான், கையில பிடிச்ச முடியாது இவள. அவ கிடக்கா ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, கண்டுக்கிடாத. என்ன அமைதியாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்துருவாங்க. சொல்லிட்டு நீங்க கிளம்ப வேண்டியதுதான். வெளியே போகணுமா? எதுக்கு? ஏன் உனக்கு தெரியாதோ? எதுக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு எங்க அத்தை வீட்ல ஃபங்க்ஷன், அதுக்காண்டி நாங்க எல்லாரும் போறோம். அதனால தான் கலர் Dress போட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் போய் வெளியே நிக்கியா? இன்னைக்கு லீடர் வர கிடையாது, நான் தான் துணை லீடர். அதனாலதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதான் அசோக் வரல, அப்புறம் என்னவா? நீ எதுக்கு துணை லீடரா இருக்க? நான் தானே இந்த கிளாஸோட துணை லீடர், அப்புறம் நீ ஏன் லீடரு? நான் என்ன சொல்றேனோ அதுதான் எல்லாரும் கேட்கணும். வெளியே போய் நில்லு, ஓடு. வெளியே எதுக்கு போய் நிக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்துருவாங்க. நாங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கே வர கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுவோம். அப்படி இருக்கல எதுக்கு நாங்க போகணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, வெளியே போய் நில்லுங்க. என்ன சுஜி, ரொம்ப பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை இங்க மேல? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கே வர கிடையாதுன்ட்டு. லீவ் லெட்டர் கொடுத்தா டீச்சர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா நாங்களே வந்து சொல்லிட்டு வரலான்ட்டு வந்தோம். எங்க ரெண்டு சித்தியும் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப போனதுக்கு அப்புறம் நாங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுவோம். நீ என்னன்னு பார்த்தா எங்களை வெளியே போய் நிக்க சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஓகே தான். கிளாஸுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அதான் யூனிஃபார்ம் இல்லாம எதுக்கு வந்தீங்க? யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு உங்க வீட்ல போய் அப்புறமா ட்ரெஸ் மாத்த வேண்டினே. அது எங்க இஷ்டம், பாத்துக்கோ. உன் வேலையை பாரு. கொஞ்சம் கூட லீடரின் மரியாதை இல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க தீபி. ரொம்ப பேசணும்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன ஹலோ, நீ துணை லீடர் தான், லீடர்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு. சரி விடு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற? நான் எங்க சப்போர்ட் பண்ண? ஆமா பின்ன விடுன்ட்டு இருக்க.
பண்ணுவாங்களோ? அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? ஆமா, நீ ஒண்ணும் பண்ணிடாத. என்ன, நீ தானே இந்த கிளாஸோட லீடரா இருக்கிறதுக்கு டீச்சர் சொன்னாங்க. நீ என்ன பெரிய இது மாதிரி இல்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்ல அப்படின்னா. நீ மட்டும் துணை லீடரா இருந்திருந்தனா இந்த நண்டுலாம் என்ன பேசுமா? நண்டு சிண்டுன்னா உனக்கு அவ்வளவுதான், மூஞ்சியோட குத்திடுவோம் பாத்துக்கோ. ஆஹா, குத்துவே. எங்க வந்து குத்திட பாரு. சீ, சீயா. ஆமா, உன்கிட்டலாம் யாராச்சும் பேசுவாங்களா? எப்ப பார்த்தா நான் அடிக்கணும் பிக்கணும்னே நிக்க நீ. ஆமா, நீ ரொம்ப ஒழுங்காக்கும். சரி, கொஞ்சம் விடுறீங்களா? டீச்சர் வந்துட்டாங்க, அங்க பாரு கொஞ்சம். சுத்துக்கோ 5 கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல இருந்து சவுண்டே கிடையாது. இந்த கிளாஸ்ல இருந்து எதுக்கு தான் இவ்வளவு சவுண்ட் வருமோ தெரியலப்பா. டீச்சர் எல்லாம் இந்த தீபியால தான் வந்துச்சு. கலர் ட்ரெஸ் போட்டு வந்து எப்படி ஜம்முன்னு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். வெளியே போக சொன்னான்னு போக மாட்டேங்க. என்ன தீபி கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? வெளியே போக சொன்னா போக மாட்டேங்கிறியா? ஏன்? டீச்சர், நானும் கலர் ட்ரெஸ் தான். ஆமா, நீயும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. 2 பேரும் எதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்க இன்னைக்கு? டீச்சர், அது ஒண்ணு இல்ல. தீபி இருக்கால, அவ ரிலேட்டிவ் வீட்ல ஃபங்க்ஷன் பாத்துக்கோங்க. அதனால தான் அவ போட்டு வந்திருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துல அவ போக போறாங்க. போக போறாளா? எதுக்கு? டீச்சர், எங்க அத்தை வீட்ல ஃபங்க்ஷன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க போகணும்னு எங்க சித்தி ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஃபங்க்ஷனா? இன்னைக்கு தான் மேக்ஸ் டெஸ்ட் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எப்படி அனுப்ப முடியும்? மதியானத்துக்கு மேல போய்க்கோங்க, காலையில டெஸ்ட் எழுதிட்டு. சரியா போச்சு. டீச்சர், காலையில தான் ஃபங்க்ஷன். அதுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இல்லாம போவீங்களா? ஏற்கனவே எக்ஸாம்ல முட்டை, இப்போ டெஸ்ட் வச்சு ஒன்றும் எழுதலைன்னா அவ்வளோதான். மார்க் அப்புறம் வந்த மாதிரி தான். டீச்சர், நாளைக்கு வச்சுக்கிடலாம்ல டெஸ்ட். இவ ஒருத்தி இன்னைக்கு எப்படியாச்சும் டெஸ்ட் வச்சு முடிச்சிருவாங்க. நாளைக்கு நம்ம வந்து சும்மா இருக்கலாம்னு பார்த்தோம்னா இவ நாளைக்கு வைக்கலாம்னு இழுக்குறா. ஏய், சும்மா இருடி. என்ன தீபி, நான் ஒண்ணுமே படிக்க கூடாது. நீ வேற சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? டீச்சர், டெஸ்ட் எழுதணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு போகணுமே. வேணா ஒன்று பண்ணட்டுமா? நீங்க எங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்புறமா நாங்க டெஸ்ட் முடிச்சு வேணா போய்க்கிடுறோம். இவ வேற. டீச்சர், எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் டீச்சர் போகல. நாங்க ஸ்கூலுக்கே வந்து சொல்லிட்டு வரணும்னு தான் வந்தோம் பாத்துக்கோங்க. ப்ளீஸ் டீச்சர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களை விட்டுருங்க. ஆமா, மார்க் ஒன்றும் வர்றது கிடையாது. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று தான் இது. டீச்சர், இன்னொரு தடவை நீங்க டெஸ்ட் வச்சுப்பீங்களா? அப்ப நாங்க அழகு போல எழுதுவோம். ப்ளீஸ் டீச்சர், இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி எங்களை விட்டுருங்களா? சரி 2 பேரும் கிளம்புங்க. டெஸ்ட் எல்லாம் இன்னைக்கு தான் வைக்கணும். மற்ற எல்லாரும் படிச்சாச்சுல? ஐயோ டீச்சர், இன்னைக்கு 2-3 பேர் வர கிடையாது. நீங்க இன்னைக்கு டெஸ்ட் வச்சனா அவ்வளவுதான். அதோட பூமாரியும் தீபியும் வர போறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட வரல பாத்துக்கோங்க. நீங்க நாளைக்கு டெஸ்ட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறமா மேக்ஸ் டெஸ்ட் எல்லாரும் எழுதின மாதிரி இருக்கும். எப்படி நான் சொல்றது? என்னத்தையும் சொல்ற. சரி, உட்காந்து படிங்க. வேற என்னத்தை தான் பண்றது? ஏண்டி, உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? இன்னைக்கு டெஸ்ட் வச்சு முடிக்கலாம்ல? நல்ல கதையா இருக்கா. நீ மட்டும் அழகு போல போய் ஃபங்க்ஷன்ல என்ஜாய் பண்ணிட்டு வருவியா? நான் உட்காந்து டெஸ்ட் எழுதணுமா? அதுவும் மேக்ஸ் டெஸ்ட் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நாளைக்கு ஒழுங்கா நீனும் படிச்சுட்டு வா. ஏன்டி இப்படி பண்ற? கிளம்பு, இன்னுமா நீ கிளம்பல? கிளம்பு தீபி, கிளம்பு. இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனா அவ்வளவு ஜாலியா இருக்கும். நாளைக்கு வந்து சும்மா ஜாலியா இருக்கலாம். நாளைக்கு எப்படிதான் நான் படிச்சுட்டு வர போறேனோ தெரியல. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல போய் என்ஜாய் பண்றதா இல்ல நாளைக்கு டெஸ்ட் நினைச்சு வருத்தப்படுறதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பூமாரிக்கு என்னமா கவலையா? அவ பேசாம வருவா, அழகு போல எழுதிவா. நம்ம தான் இப்படி கூட்டம் போட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இந்த தீபியும் பூமாரியும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு செய்யவே மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் பார்த்துக்கோ. எல்லாரும் சேர்ந்து கிளாஸில் இவளுக்கு சப்போர்ட் வேறு பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கே எரிச்சலாக வந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்ணணும் சீக்கிரமாகவே. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. 2 பேரும் வசமாக மாட்டட்டும் எதுலையாச்சும். அப்புறம் இருக்கு இந்த பூமாரி எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வர்றா. இவளை எப்படியாச்சும் கடைசி மார்க் வர வைக்கணும். அப்போ தான் இவங்கெல்லாம் நம்ம பேச்ச கேட்பாங்க.